வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஃபைலின் புயலில் தப்பிய ஆந்திராவில் கொட்டி தீர்க்கும் கனமழை. 4 நாட்களில் 29 பேர் பலி. ஒடிசாவிலும் மழை வெள்ளம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மீண்டும் உற்பத்தி துவக்கம். தென் மாநில கிரிட்டுக்கு 180 மெகாவாட் சப்ளை. பஞ்சாப் எல்லையில் ஊடுருவ முயன்ற 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. 120 கோடி ரூபாய் போதைப் பொருளுடன் பயங்கர ஆயுதங்களும் சிக்கின. விரிவான செய்திகள். ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் பெய்து வரும் கனமழையால் 39 பேர் உயிரிழந்துள்ளனர். சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் மழை வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதால் மக்களின் இயல்பு நிலை முடங்கியுள்ளது. ஃபைலின் புயலிலிருந்து ஆந்திராவும் ஒரிசாவும் தப்பினாலும் அம்மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவின் கடலோர பகுதிகளைச் சேர்ந்த 9 மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த 75,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஸ்ரீகாகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் 178 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கு இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக 5.64 லட்சம் ஹெக்டேர்களில் பயிர்கள் கடுமையாக நாசமடைந்துள்ளன. 6,500க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. கடுமையான மழை காரணமாக நகரங்கள் மற்றும் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பிரகாசம், குண்டூர், விசாகப்பட்டினம், மெஹபூப் நகர், ஹைதராபாத், குர்னூல், விஜயநகரம், கிழக்கு கோதாவரி, நலகொண்டா, வாரங்கல் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தெலங்கானா மாவட்டங்களிலும் கனமழையால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஒடிசாவில் தொடர்ந்து 7வது நாளாக பெய்து வரும் மழையால் 7 கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்துக்கு 10க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். தாழ்வான பகுதிகளிலிருந்த 1.5 லட்சம் பேர் மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் மீண்டும் மின் உற்பத்தி துவங்கியுள்ளது. இங்கு உற்பத்தியான 180 மெகாவாட் மின்சாரம் தென்மண்டல கிரிட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் முதல் அணு உலையில் கடந்த செவ்வாயன்று மின் உற்பத்தி துவக்கப்பட்டது. 160 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு அபிஷேகப்பட்டில் 20வது நிலையமாக அமைந்துள்ள மத்திய தொகுப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தென் மாநில கிரிட்டில் சப்ளை செய்யப்பட்டது. அதன் பின்னர் டர்பைன் நிறுத்தப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பரிசோதனைகள் அனைத்தும் முழு திருப்தி அளித்ததை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை இரவு அணு உலையின் டர்பைன் மீண்டும் இயக்கப்பட்டது. இதன் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட 160 மெகாவாட் மின்சாரம் தென்மண்டல கிரிட்டில் சேர்க்கப்பட்டது. ஏற்கனவே இந்த உலையில் 500 மெகாவாட் மின் உற்பத்திக்கு அணுசக்தி கழகம் அனுமதி அளித்துள்ள நிலையில் முதல் அணு உலையின் மின் உற்பத்தி 180 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. நிமிடத்துக்கு 6 முதல் 7 மெகாவாட் மின் உற்பத்தி அதிகரித்து வருவதாக அணுமின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் தொடர்ந்து மத்திய தொகுப்பின் தென்மண்டல கிரிட்டுக்கு சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற 3 பயங்கரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பஞ்சாப் மாநிலம் அட்டாரி அருகே சர்வதேச எல்லைக்கோட்டு பகுதியில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளியன்று இரவு 3 பேர் அட்டாரி பகுதியில் உள்ள முல்லாப்பூர் கிராமத்தின் வழியாக நுழைய முயன்றனர். அவர்களை தடுக்க முயன்றபோது துப்பாக்கியால் திடீர் தாக்குதல் நடத்தினர். எல்லை பாதுகாப்பு படையினருடன் நடந்த சண்டையில் 3 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட 3 பேரும் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களிடம் இருந்து 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள 24 கிலோ ஹெராயின் போதைப் பொருட்களும் பயங்கர ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. காஷ்மீர் மாநிலத்தின் வழியாக இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் அதிரடியாக தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் மாற்று வழியில் இந்தியாவுக்குள் ஊடுருவ பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் முயன்று வருகின்றனர். உளவுத்துறையின் எச்சரிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லை முழுவதும் இந்திய வீரர்களின் ரோந்து மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்காடு வேட்பாளர் மாறன் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக தேர்தல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது.
சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் டிசம்பர் 4ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. திமுக வேட்பாளராக மாறன் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் பிரச்சாரம் துவக்கியுள்ளார். கடந்த 22ஆம் தேதி 10க்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் சென்றதாக திமுக வேட்பாளர் மாறன் மீது வாழப்பாடி கிராம அதிகாரி ஐயனார் சேலம் மாவட்ட காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட கலெக்டருமான மகரபூசனம் மாறன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார். இதற்கு திமுகவினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாவட்ட பொறுப்பாளர் சிவலிங்கம், கடந்த 24ஆம் தேதி மாறன் தமது பிரச்சாரத்தை துவக்கிய நிலையில் அவர் 22ஆம் தேதி 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்றதாக பதிவு செய்யப்பட்ட புகார் பொய்யானது என்று கூறினார். மேலும் தேர்தல் அதிகாரி ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் அவர் மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 24ஆம் தேதி தான் முறையா பிரச்சாரத்தையே துவங்கி இருக்கிறோம். அதனால பொய்யான குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த ஆளுங்கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தை தூண்டிவிட்டு, காவல்துறையை தூண்டிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுகின்ற காரணத்தினால்தான் இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தின் மேல நம்பிக்கை இழந்திருக்கிறோம். நடுநிலையா தேர்தல் இருக்குங்கிற மாதிரி நாங்க நம்பல. மாவட்ட ஆட்சித்தலைவர் மாத்தோம். ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு 1 மாதமே உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. சென்னையில் இயக்கப்படும் மினி பஸ்களில் இரட்டை இலை சின்னத்தை நீக்க வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் திமுக எம்எல்ஏ சுருளிவேல், பக்தி பாடகர் வீரமணிதாசன் ஆகியோர் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் சனிக்கிழமையன்று கட்சியில் சேர்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொன் ராதாகிருஷ்ணன், சென்னையில் இயக்கப்படும் மினி பஸ்களில் இரட்டை இலை சின்னத்தை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இப்ப பஸ்ல போட்டுக்கக்கூடியது அரசியலுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக நான் கருதவில்லை, தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பதாக நான் கருதவில்லை. அதனால முதல் வேலையாக பேருந்துகளில் போடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இரட்டை இலை சின்னங்களும் அகற்றப்பட வேண்டும். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என்று தொடர்ந்து பாரதிய ஜனதா வலியுறுத்தி வருவதாக கூறிய ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் இந்து தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் குற்றவாளிகள் மீது தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நிலக்கோட்டை அருகே 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் திடீரென்று வேரோடு சாய்ந்து விழுந்ததில் 2 பலியாயினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவிலின் முன்பு 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் இருந்தது. இந்த ஆலமரம் வெள்ளிக்கிழமையன்று 4ஆக பிளந்து வேரோடு சாய்ந்து விழுந்தது. மரத்தின் ஒரு பகுதி கோவில் மின்கம்பத்தில் விழுந்ததில் மின்சார வயர் அறுந்து விழுந்து மூக்கம்மாள் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மின்சாரம் தாக்கி காயமடைந்த தாதன் என்பவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பலியானார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நிலக்கோட்டை தீயணைப்பு துறையினர் மரத்தின் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர். அங்கிருந்த கடைகளிலிருந்து பொருட்களையும் மீட்டனர். சம்பவ இடத்தை பார்வையிட்ட வட்டாட்சியர் சங்கர நாராயணன் மரம் விழுந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடமும் பாதிக்கப்பட்ட கோவில் கடைகள் குறித்தும் விசாரணை நடத்தினார். பழமை வாய்ந்த மரம் திடீரென்று சாய்ந்து விழுந்ததை அறிந்த அப்பகுதி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வேரோடு சாய்ந்து கிடக்கும் மரத்தை பார்த்து சென்றனர். நெல்லையில் இந்திய பணத்திற்கு இரட்டிப்பாக கரன்சி நோட்டுகள் தருவதாக மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். நெல்லை மாவட்டம் புளியரையில் லாரி ஏஜென்ட்டாக பணியாற்றும் பாபு என்பவரை சில தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையைச் சேர்ந்த 3 பேர் வந்து சந்தித்துள்ளனர். அவர்கள் இந்திய பணம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் தருவதாகவும், வீட்டில் சென்று ரசாயன திரவத்தில் போட்டு எடுத்தால் இந்திய பணமாக மாறிவிடும் என்றும் கூறியுள்ளனர். இதை நம்பிய பாபு அவர்களிடம் 2.5 லட்சம் ரூபாய் இந்திய பணத்தை கொடுத்து கருப்பு தாள்கள் அடங்கிய கட்டுக்களை பெற்றுள்ளனர். வீட்டிற்கு வந்து திரவத்தில் போட்டு பார்த்தபோது பணம் மாறாத நிலையில் பாபுவுக்கு ஏமாற்றப்பட்டது புரிந்துள்ளது. இதுகுறித்து செங்கோட்டை போலீசாரிடம் பாபு புகார் செய்தார். போலீசார் நடத்திய விசாரணையை தொடர்ந்து செங்கோட்டையைச் சேர்ந்த ஷேக் முகமது, யாசர் அராஃபத், முகமது இப்ராஹிம் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மற்றும் போலி கருப்பு தாள்களையும் போலீசார் கைப்பற்றினர். ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க டபுள் ஆக்கி தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏமாத்துறாங்க. மொத்தம் 8 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. 3 பேர் கைது பண்ணியிருக்கோம். நாகூர் மீரான், ஷேக் முகமது, அப்புறம் யாசர் 3 பேர் கைது பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு
மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக செங்கோட்டையைச் சேர்ந்த ராமசாமி, அழகுராஜன், அப்துல் அஜீஸ், அன்சாரி, மூர்த்தி என்ற உமர் ஆகியோரையும் போலீசார் தேடி வருகின்றனர். தீபாவளி பட்டாசு விபத்து ஏற்பட்டால் சிகிச்சை அளிப்பதற்காக 10 படுக்கைகள் கொண்ட சிறப்பு வார்டு மற்றும் தீக்காய மருந்துகள் தயார் நிலையில் உள்ளதாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை டீன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையையொட்டி பட்டாசு வெடிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகள் பற்றி பள்ளி மாணவர்களுக்கு விளக்கும் விதமாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை தீக்காய மற்றும் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தீக்காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக காயம்பட்ட இடத்தில் குளிர்ந்த நீரை விட வேண்டும் எனவும், இங்க், எண்ணெய் மற்றும் களிம்பு பொருட்களை எக்காரணங்களை கொண்டும் தடவக்கூடாது எனவும் எடுத்துக் கூறப்பட்டது. தீக்காயம் பட்ட உடனே முதல்ல செய்ய வேண்டியது அதுல தண்ணி ஊற்றும். தண்ணி ஊற்றுறதுனால அந்த காயத்தோட அகலமும் ஆழமும் குறையும். தண்ணி ஊற்றினோன்னு அந்த இடம் குளிர் அடைஞ்சிடும். இங்கு ஊற்றுறது தப்பு. சில பேர் மஞ்சள் தடவுறது, ஆயில் ஊற்றுறது, இந்த மாதிரி திங்ஸ் எடுத்து மேலே ஊற்றக்கூடாது. ஐஸ் போடக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சுத்தமான ஒரு வேட்டியோ இல்லை ஒரு டவலோ எடுத்து அதை சுற்றி கையில் காலில் அடிபட்டுனா அந்த பகுதியை உயர்த்தி நம்ம மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். தீபாவளி பண்டிகையையொட்டி பட்டாசுகள் வெடிக்கும் போது எதிர்பாராத விதமாக தீக்காயம் ஏற்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 10 படுக்கைகள் கொண்ட சிறப்பு வார்டும் தீக்காயங்களை குணப்படுத்துவதற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை டீன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். பட்டாசு வெடித்து தீக்காயங்களுடன் வரும் நோயாளிகளுக்கு 10 படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளது. மேலும் எத்தனை நபர்கள் வந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சை அளிக்கப்படும். அவர்களுக்கு கட்டுவதற்கு உண்டான பேண்டேஜ் துணி, ஐவி ஃப்ளூயிட்ஸ், ஆன்டிபயோட்டிக், ஆயின்மெண்ட் எல்லாமே தயார் நிலையில் இருக்கு. மருத்துவர்களும் எந்த நிலையிலும் ரெடியாக இருக்கிறாங்க உடனடியாக சிகிச்சை கொடுப்பதற்கு. தற்காப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்தால் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழலாம் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமான ஏற்காட்டில் உள்ள தாவரவியல் பூங்கா புதர் மண்டி கிடப்பதால் சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காடு தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. எங்கு திரும்பினாலும் இயற்கை எழில் கொஞ்சும் அழகுடன் காணப்படும் ஏற்காட்டில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மான் பூங்கா, படகுத்துறை, ரோஸ் கார்டன் போன்றவை அமைந்துள்ளன. ஊட்டி, கொடைக்கானலில் உள்ளது போன்று ஏற்காட்டிலும் தாவரவியல் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டது. அதன்படி 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளால் தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டது. அந்த பூங்காவில் அழகிய புல்தரை, சுற்றுலா பயணிகள் ஓய்வெடுக்க கூடாரம், பூங்காவை கண்டுகளிக்க நடைபாதை போன்றவை உருவாக்கப்பட்டு கடந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. ஓராண்டிலேயே பராமரிப்பின்றி தற்போது பூங்கா வறண்டு போய் பாலைவனமாக காட்சி அளிக்கிறது. பூங்காவில் எங்கு பார்த்தாலும் காய்ந்து போன செடிகளில் சருகுகள்தான் காணப்படுகிறது. இதனால் சமீப காலமாக ஏற்காடு தாவரவியல் பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக விளங்குகிறது. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த பூங்காவை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் புல்லு முளைஞ்சு சமூக விரோதி கூடாரமா இருக்கு. அது இல்லாம கட்டணம் பாத்தீங்கன்னா 30 ரூபா வசூல் பண்றாங்க. அந்த 30 ரூபா கொடுத்து உள்ள போற அளவுக்கு உள்ள எந்த வாய்ப்புகளும் சிறிய தாவரங்களோ பூக்களோ எதுவுமே இல்லை. அது இல்லாம லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை முன்னிருந்து ஆட்சியாளர் ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள் இங்க இல்ல. இன்னும் அரசு சிறப்பாக செயல்பட்டு இந்த பூங்கா நல்லபடியாக செயல்படுத்தினாக்கா சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் என்று கருத்து. ஏற்காட்டில் சுற்றுலா அம்சங்களை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று மாற்றம் இல்லை. 1 சவரன் தங்கம் 23,336 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,917 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 53 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 49,975 ரூபாயாக இருந்தது. திருவாரூர் மாவட்டத்தில் மக்கள் பங்களிப்பில் உருவாகியுள்ள உள் விளையாட்டரங்கம் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு ஆணையத்தின் சார்பில் கடந்த 2006ஆம் ஆண்டு மாவட்ட விளையாட்டரங்கம் 66 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு
அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவால் திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த விளையாட்டரங்கில் 1.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு உள் விளையாட்டரங்கம் அமைக்க திட்டமிடப்பட்டது. அதற்காக பொதுமக்கள் 35 லட்சம் ரூபாயும் தமிழக அரசு 95 லட்சம் ரூபாயும் நிதி வழங்கி பணிகள் துவங்கப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட விளையாட்டரங்க பணி 90% முடிவடைந்த நிலையில் நிதி பற்றாக்குறையால் உள் விளையாட்டரங்கம் திறக்கப்படாமல் உள்ளது. மீதமுள்ள பணியை முடிப்பதற்காக எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் 3 மாதங்களுக்கு முன் 23 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கியது. உள் விளையாட்டரங்கத்திற்கான நிதி போதிய அளவில் கிடைக்கப் பெற்றும் பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக விளையாட்டரங்கம் திறக்கப்படாததால் அரங்கத்தின் அறைகளில் உள்ள கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்துள்ளன. உள் விளையாட்டரங்கை உடனடியாக திறக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்று திருவாரூர் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனா இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த விளையாட்டரங்கம் பாத்தீங்கன்னா இன்னும் மாணவர்களுக்கு ஒரு முழுமையடையாத ஒரு விளையாட்டரங்கமாகவே இருக்கு. இப்ப உள் விளையாட்டரங்கம் ஒன்று கட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 2010 தொடங்கப்பட்ட அந்த உள் விளையாட்டரங்கம் இன்னைய வரைக்கும் மாணவர்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கப்படாமலே இருக்கு. இது ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் மாணவர்களுக்கு அந்த உள் விளையாட்டரங்கத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு விட்டு மாணவர்களின் திறமையை மேம்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணுங்கிறது மாவட்ட நிர்வாகத்தை உடனடியாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். விளையாட்டரங்கில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட கட்டணம் நிர்ணயித்திருப்பதும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.